வணக்கம் மக்களே. வெல்கம் டு எஸ்கே கால்நடை தீவனம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் நான் மெயினாக உங்க கூட எதுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன்னா, நம்ம கிட்ட இப்போ ரீசென்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, மக்காச்சோள டிடிஜிஸ். அதாவது இது மக்காச்சோள புண்ணாக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் நிறைய யூசேஜஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இதே ப்ராடக்ட்டை நம்ம வந்து ரூ. 1100 கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம கிட்டயே இந்த ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1350. வெளியிலலாம் போய் கேட்டிங்கன்னா, ரூ. 1500 மேலே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேட் வந்து ஏன் அப்படி டிராஸ்டிக்கா ரைஸ் ஆகுதுன்னா, சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால. அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த் சைட்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட். அங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல எப்படி நெல்லுக்கு ஒரு பேஸ் ரேட் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ, அந்த மாதிரி மக்காச்சோளத்துக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி அந்த கார்ப்பரேட் கம்பெனி எடுத்தத விட ஒரு ரூ. 4லேருந்து ரூ. 5 வந்து கூட பேஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் அந்த கம்பெனிஸ் வந்து சிலர் வந்து ரேட்டை ஏத்தி எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலரால அந்த ரேட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால சில கம்பெனிஸ இப்போதைக்கு டெம்பரரியா ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் மக்காச்சோளம் வந்து ரேட் வந்து ரொம்ப அந்த சமீப காலமா வந்து டக்கு டக்குன்னு ரேட் ஏறுறதுக்கான காரணம். ஸோ நெறைய பேர் தப்பா நெனச்சுக்கிறீங்க. இத வாங்கி விக்கிறவங்க தான் வந்து ரேட் ஏத்திறாங்கன்னு. ஸோ கண்டிப்பா கிடையாது. நம்ம இல்ல, நம்மள மாரி எல்லா ஸ்டாக்கிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, கம்பெனி ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுதோ அத பொறுத்து தான் அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது ஒரு மெயின் ரீசன் ஏன் வந்து மக்காச்சோளம் டிடிஜிஎஸ் வந்து இவ்ளோ ரேட் ஏறுது அப்படின்றது. இதுக்கப்புறமா வந்து இது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசென்ட்டா வந்து நெறைய ஃபெஸ்டிவல்ஸ் அடிக்கடி வர்றதுனால, நெறைய கம்பெனிஸ் வந்து ஷட் டவுனும் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் லீவ் மாரி விட்டுருக்காங்க. 10 டேஸ், 15 டேஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் இன்னும் 2வது ரீசன் வந்து, இது ஏன் இவ்ளோ நம்ம கிட்ட மார்க்கெட்ல இவ்ளோ டிமாண்டட் ப்ராடக்ட்டா மாறியிருக்கு அப்டின்னுட்டு. ஸோ இத எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ இந்த மக்காச்சோள டிடிஜிஎஸ்க்கு ஆல்டர்னேட் என்ன அப்டின்னுட்டு நெறைய கஸ்டமர்ஸ் நேராவும் கேட்குறீங்க, ஃபோன்லயும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்டின்னு எங்கள கேட்டீங்கன்னா, மக்காச்சோளத்த நம்ம மெயினா எதுக்காக யூஸ் பண்றோம்னா, புரோட்டீன்க்காக தான். ஸோ அந்த மக்காச்சோளத்த நம்ம டிடிஜிஎஸ் ஃபார்ம்ல தான் குடுக்கணும்ன்றது எந்த அவசியமும் இல்ல. இன்கேஸ் உங்களுக்கு பக்கத்துல தானியமா கிடைக்குதுன்னா, இப்போதைக்கு அத வாங்கி பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா எங்க கிட்ட நாங்க குடுக்குற ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்னன்னா, மக்காச்சோளத்துல ஈரம் அதாவது வெட் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவைலபிலிட்டியா இருக்கு. அதனோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 மந்த் இருந்தத விட இப்போ கிலோக்கு ஒரு ரூ. 2லேருந்து ரூ. 3 ஏறி இருக்கு. இதுக்கான ரீசனும் அதேதான். கம்பெனி பிரைஸ் வந்து ரேட் ஏத்துனதுனால தான் இந்த ரேட் வந்து நம்ம கிட்ட இல்ல, நம்ம மாரி இருக்க எல்லா ஸ்டாக்கிஸ் கிட்டயும் ஏறி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 50 கிலோ மூட்டை நேரா வரவங்களுக்கு ரூ. 600 குடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஈர மக்காச்சோள மாவு. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு மக்காச்சோளமும் அந்த டிடிஜிஎஸும் கலந்த கலவையா இருக்கும். அது ஆக்சுவலா எப்படின்னா, அது வந்து நம்ம நம்ம நார்த் இந்தியால பார்த்தீங்கன்னா, கார்ன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்றோம். லைக் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி அங்க வந்து கார்ன் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மக்காச்சோளத்த முழுசா உள்ள இருக்க ஜெம்மோட சேர்த்து அத எடுத்து அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அத வந்து அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வருது இல்லையா? நம்ம கடலை புண்ணாக்கு மாரி மக்காச்சோளத்துலருந்து வரக்கூடிய கெட்டி புண்ணாக்கு. இதுலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிஜிஎஸ்ல இருக்க அதே அளவுக்கு புரோட்டீன் லெவல் அதிகமா இருக்கும். ஸோ இதோட ஃபைபரும் சேர்ந்து வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, 1 கிலோ எடுத்துட்டு போய் நம்ம தண்ணீல போடும்போது, 1 கிலோ எடுத்துட்டு போய் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 5 லிட்டர் தண்ணீல போடுறீங்கன்னா, அது 5 கிலோ தீவனமா மாறிடும். அதாவது 1:5 ரேஷியோக்கு கன்வெர்ட் ஆயிக்கும். ஸோ இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். கிலோ ரூ. 40. அதாவது 20 கிலோ மூட்டை ரூ. 800க்கும் 40 கிலோ மூட்டை ரூ. 1600க்கும் தான் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, டிடிஜிஎஸ கம்பேர் பண்ணும்போது இது 1:5 ரேஷியோக்கு கன்வெர்ட் ஆயிக்கும். அதாவது நீங்க ஒரு டிடிஜிஎஸ நீங்க 1 கிலோ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு பதிலா இத வந்து நீங்க 1/4 கிலோ மட்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ எனிவே உங்களுக்கு வந்து எக்கனாமிக் பேஸ்ல இது வந்துரும். இப்போதைக்கு தேவைப்படுதுன்னா, இந்த 2 ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ நீங்க யூஸ் பண்ணுங்க. எங்க கிட்டன்னு இல்ல, நீங்க வெளியில எங்க கிடைச்சாலும் இது 2 வந்து மக்காச்சோள டிடிஜிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணுங்க. இத தாண்டி உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்காச்சோள டிடிஜிஎஸ்ஸ மெயின் ஃபீடா யூஸ் பண்ணாதீங்க. அதாவது எப்படின்னா, நெறைய பேரு நெறைய நண்பர்கள் சொல்றாங்க, "நான் எல்லா தீவனத்தையுமே விட்டுட்டேங்க. வெறும் டிடிஜிஎஸ் போடுறேன். எனக்கு நல்லா பால் வருதுன்னு." கண்டிப்பா பால் நல்லா வரும். ஏன்னா, புரோட்டீன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, அதுல வந்து உங்களுக்கு பால் நல்லா ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஆனா நம்ம வந்து வெறும் புரோட்டீன மட்டுமே கால்நடைகளுக்கு குடுத்தோம்னா, கண்டிப்பா அதுல வந்து நமக்கு நாளடைவுல அந்த கால்நடைகளுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சிலாம் நாளடைவுல வரும். அதாவது நம்மளும் எப்படி சாப்பாட வந்து ஒரே ஒரு ஃபுட்டையே சாப்பிடாம எல்லாத்தையும் கலந்து சாப்பிடணுமோ, அதே மாரி தான் கால்நடை. முடிஞ்ச வரைக்கும் கலப்பு தீவனத்துக்கு போங்க. நம்ம கம்பெனில நெறைய கம்பெனிஸ் கலப்பு தீவனம் குடுக்குறாங்க. ஸோ அந்த மாரி கலப்பு தீவனத்த ஃபாலோ பண்ணுங்க. இத விட விலை கம்மியாவும் அது மார்க்கெட்ல கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 900லேருந்து கலப்பு தீவனம் குடுக்குறோம். இப்ப புதுசா குச்சி தீவனமும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அத யூஸ் பண்ணி மக்காச்சோள டிடிஜிஎஸ உப தீவனமா மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஸோ அது மெயின் ஃபீடா தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாரி தீவன டீட்டெயில தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.